கீழே வச்சிரு கையில நீ தான் பிடிச்சிக்கணும். அதை பார்க்க கூடாது. கட் பண்ணா. ஓகே அப்படியே நீ வாடா அமையாது ஒழுங்கு என்றும் தலைப்பில் பேச வருகிறார் 6th A மாணவி அன்சிகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்சிகா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் நீர் இன்றி அமையாது உலகு என்ற தலைப்பில் நீரை பற்றி பேச வந்துள்ளேன். பஞ்சபூதங்களின் ஒன்றான நீர், பூமியின் முப்பங்கான நீர், நம்மை சுத்தம் செய்யும் நீர் நாம் அசுத்தமாக்கிறோம். நம் தாகம் தீர்க்கும் நீர் நாம் வறண்டு போக செய்கிறோம். நீரை சேமிக்காவிட்டாலும் பரவாயில்லை, வீணாக்காதீர்கள். மரம் வளர்த்து மழை வர செய்வோம், மழை வர செய்து மழை நீரை சேமிப்போம். நீரானது இயற்கையின் வரமாகும். அதனை மனிதர்கள் மாசடைய செய்கின்றனர். அதிகரித்து வரும் தொழிற்சாலைகள், அதில் ஏற்படும் கழிவுகள், நச்சுப் பொருட்கள், ஆபத்தான அமிலங்கள், நெகிழி குப்பைகள் போன்றவற்றை ஆறிலும் கடல்களிலும் கொட்டப்படுவதால் அங்கிருக்கும் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்றன. வளர்ச்சி அடைந்த பல நாடுகள் அணு ஆயுத பரிசோதனைகளை நீர்நிலையில் நடத்தப்படுவதாலும் நீர்நிலைகள் மாசடைகின்றன. எண்ணெய் கப்பல்களில் ஏற்படும் அழுக்குகள் மற்றும் ரசாயன பசிகளை அதிகமாக பயன்படுத்துவதால் நீர் ஆதாரங்கள் மாசடைகின்றன. அரிதான நீர் வளத்தை பாதுகாத்து நம் எதிர்கால சங்கதியினருக்கு அளிப்பதே நம் கடமையாகும். நீர் பாதுகாப்புக்கு முதல் வழி நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நீர்நிலைகளை மூடாமல் நீரை வீணாக்குவது, தேவைக்கு அதிகமாக நீரை பயன்படுத்துவது, இதை தவிர்க்க வேண்டும். நீர்நிலைக்கு அருகே இருக்கும் தொழிற்சாலைகள் மீது அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும். நீர் பாதுகாப்பு தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். நமது முன்னோர்கள் நீரை தெய்வமாக போற்றி வளர்ந்தனர். மாரிகாலத்தில் கிடைக்கும் மழைநீரை அணைக்கட்டுகள், குளங்கள் அமைத்து சேமித்து நம் வறட்சி காலத்தில் பயன்படுத்தினார்கள். இதன் மூலம் நமது முன்னோர்கள் நீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதுவே நீரின் சிறப்பாகும். நீர் குடிப்பதற்கும் சமைப்பதற்கும் போன்ற அன்றாட தேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. மின்சக்தி உற்பத்தி, விவசாயம் செய்தல் போன்றவற்றுக்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. தாவரங்கள் உணவு உற்பத்தி செய்முறைக்காக நீர் மிகவும் அவசியமாகும். நீர் என்று உயிரில்லை என்று கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். மேல தூக்குங்க. பசங்க போட்டு மூவ் பண்ண சொல்லுங்க. நடனம் ஒன்றை ஆடினார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக குழந்தைகளுக்கு பிடித்த வில்லுப்பாட்டு தான் வரப்போகுது. கண்டு மகிழலாமா? இந்த வில்லுப்பாட்டு பாட வரப்போறவங்க 6ஆம் வகுப்பு மாணவிகள். அவர்களை வருவதற்கு என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம காலகாலமாக இயற்கையை வணங்குபவர்கள். நாமும் தமிழர்கள் தானே, நாமும் வணங்குவோம் என்று சொல்லியே வழி செய்பவா வேண்டவனே உன்னை நாங்கள் போற்றினோம். ஆமாம் போற்றினோம். ஆமா வணிகாட்சி சொல்லிடுவோம். வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா. நல்ல தமிழ் தந்தவருக்கும் வணக்கம் ஐயா, இந்த வாய்ப்பை தந்தவருக்கும் வணக்கம் அம்மா, என்னை வளர்த்த ஆசிரியருக்கும் வணக்கம் ஐயா, உங்களுக்கும் சான்றவருக்கும் வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதான் வணக்கம் சொல்லியாச்சுல, நீ என்ன தனியா? வந்திருக்கிறவங்களுக்கும் வாசல் நிற்கிறவங்களுக்கும் வரப்போறவங்களுக்கும் வணக்கம் சொல்லியாச்சு. ஆமா வணக்கம் சொல்லியாச்சு. ஆனா எனக்கு
அக்கா எல்லாருக்கும் புரியுற மாரி தண்ணீர் சேமிப்பை பத்தி சின்ன கதையாவே சொல்லிடுங்கக்கா. சொல்லிடுவோம். ஒரு ஊர்ல கிச்சா மாமா இருந்தாரா. என்ன மாமா? கிச்சா மாமா குளியல இறக்கி போனாராம். அவங்க தலையில ஷாம்பு, முகத்துல சோப்பு போட்டாராம். ரெண்டுமேவா போட்டாரு? ஆமா. ட்ரிங் ட்ரிங். கொள்ளைய கூட மூடாம கிச்சா மாமா டெலிபோன் எடுக்க போனாராம். கிச்சா மாமா அங்க என்ன மழை பெய்யுது, தண்ணி சத்தம் கேக்குது. சொட்டு சொட்டு தண்ணீர் விழுந்ததே. விழுந்து முடிந்தது தண்ணி. காலியானதே தொட்டி. அச்சச்சோ தண்ணி காலி ஆயிடுச்சா? கிச்சா மாமா இப்ப என்ன பண்ணுவாரு? தலையில ஷாம்பு, முகத்துல சோப்பு. அச்சச்சோ கிச்சா மாமா மட்டும் கொழைய மூடிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆமா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா தண்ணீர் வீண் செய்வது தவறு. அததான் நம்ம இந்த கதையில தெரிஞ்சுக்கிட்டோம். தந்தனக்கம் என்று சொல்லியே ஆஹா திடீர் பட ஓஹோ வந்தருவாய் காரை மகளே ஆஹா. அக்கா வேற எப்படிலாம் தண்ணி சேமிக்கிறதுக்கா? மழை மூலமா கிடைக்கிற தண்ணீரை வீணா கடல்ல சேர்க்காம அணை கட்டி நமக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நதிகள் எல்லாம் சேர்க்கலாம். இத பத்தி ஒரு பாட்டு மூலமா தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்குவோம். நதிகள் எல்லாம் சேர்க்க போறேன்டா, தங்கங்களா தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க போறேன்டா. ஆஹா தண்ணீர் பஞ்சம் சேர்க்க போறேன்டா, தங்கங்களா தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்க போறேன்டா. ஆஹா அக்கா தண்ணீர் பஞ்சம் எப்படிக்கா உருவாகுது? ஓடுகள் எல்லாம் அழிது, நிலத்தடி நீர்கள் அதிகமா பயன்படுத்துறதுனால தண்ணீர் பஞ்சம் ஏற்படுது. இனிமேட்டு நான் தண்ணியை வீண் செய்யவே மாட்டேங்கா. நீரோட அருமையை பத்தி ஒரு 3 லைன் பாட்டா பாடுவோமா? பாடிடுவோம். நீரின்றி உடலும் கிடையாது. ஆமா நீரின்றி உயிரும் கிடையாது. ஆமா ஆமா நீரின்றி உலகம் கிடையாது. ஆமா 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 மனிதர்களுக்கு தண்ணீர் ரொம்ப முக்கியம். ஆனால் தண்ணீரை சேமிப்போம். நீரை பாதுகாத்து நலமுடன் வாழ்ந்திடுவோம். மழை வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம். நன்றி வணக்கம். வில்லுப்பாட்டு பாடிய 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மிக்க நன்றி. ஒயிலாட்டம் தான் இருந்தது நடக்க போகுது. என்ன சொல்ற உண்மையாவா? ஆமா இருந்தது. Clap, clap, clap.
செஞ்சது போதும். வேண்டும் 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 நாம உயிர் வாழ தண்ணீர் வேண்டும். போதும் மனிதா போதும், நீ நாசம் செஞ்சது போதும். வேண்டும் 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 நாம உயிர் வாழ தண்ணீர் வேண்டும். நேத்து வரைக்கும் பார்த்த மரத்தையும் இப்ப காண முடியல. நேத்து கடையில நீரை உறிஞ்சிட்டு தண்ணிய மிச்சம் வைக்கல. நேத்து வரைக்கும் பார்த்த மரத்தையும் இப்ப காண முடியல. நேத்து கடையில நீரை உறிஞ்சிட்டு தண்ணிய மிச்சம் வைக்கல. பள்ளி எடுத்து ஆட்டம் போட்டா தண்ணி கிடைக்க நாளை ஒண்ணுமில்ல. எண்ணி பார்த்து தண்ணி சேர்த்தா எங்க ஜலம்
வைக்காம அலட்சியமாக இருந்ததோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு ரோடாக குடிக்க தண்ணி இல்லாமல் அலைஞ்சு நம்மளோட வருங்கால சந்ததிகளுக்கு இதுதான் நடக்கும். தோண்ட தோண்ட தண்ணி இல்ல, தூண்டி போட வழி இல்ல, தொண்ட குழி இடம் இல்ல, தாகோத்திக்க யாரும் இல்ல, அது மணல் மேடு இல்ல. என்ன பண்ணீங்க? ஆ. சரி குருவி மாதிரி பண்ணீங்களா? அது அம்மிங் போர்டு என்னங்க? உங்களுக்கு பிடிச்சிக்குதா? இந்த உங்க கிளாஸை செய்வீங்களா? எப்போ செய்வீங்க? ஸ்கூல் அப்போ கூட செய்வேன். அப்படியா? ஆக்சுவலா இது என்ன காரணம் தெரியுமா? உடம்பு நல்லா இருக்கணும்னா சரி, இப்போ நாங்கள் சொல்லித்தரோம், செய்வீங்களா? இது வீட்லயும் செய்வீங்களா? செய்வேன். உங்க அப்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இப்போ செய்யத்தை பார்க்கலாமா இனிமேல? சூப்பர், ஓகே, வாழ்த்துக்கள். நீங்களே எந்த ஸ்டாண்டர்டு? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். உங்க பேரு? ஜெசிகா. நீங்க உங்க பேரு? லட்சணா. உங்க பேரு? ஜிந்தியா. ஓகே, நீங்க நல்ல பிள்ளைங்க தானே? அடுத்தது நாம இன்னொரு கேம் போலாமா? யூட்டன்